உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் வந்துட்டு நிலா அனுப்பியிருக்க ஒவ்வொரு டிசைனையும் பார்த்துட்டு சந்தோஷமாக காட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்க்க வானதிக்கு ரொம்பவுமே கடுப்பாகுது. அப்போது அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நீ செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லும்போது, பின்ன செய்யாமல் என்ன, அவங்க நல்லதாக அனுப்பியிருக்காங்கல்ல, அவங்க தான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசும்போது வானதிக்கு வந்து ரொம்பவுமே கடுப்பாகுது. எதுக்கு எடுத்தாலும் இவன் என்ன அவன் அண்ணின்னே சொல்லிட்டு இருக்கான், பேருக்கு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே, அந்த பணம் கொடுக்குற விஷயத்துலையும் கூட பேருக்கு தான் சொன்ன மாதிரி சொன்னால் பணம் கொடுக்குறப்போ நம்மளை அவன் கண்டுக்க கூட இல்லை. அப்போ இந்த கடை திறக்கிறதுல இதே மாதிரி தான் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியே தோணுது. திருப்பி கேட்குறாங்க, சரி பாண்டி, இப்போது கடை வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணுற அப்படிலாம் செய்கிறேன்னு சொல்கிற டிசைன் எல்லாம் பண்ணுறேன்னு, இதெல்லாம் ஒரு டிசைன்னு நீ காட்டிகிட்டு இருக்க வேற, அதை விடு, இது ஒரு கடைன்னு அதையும் வேற பண்ணிட்டு இருக்க, நீ ஓனர் தான் இல்லைன்னுலாம் சொல்லலை, அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீ செய்யணுன்னு சொல்கிறதே எனக்கு பெரியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஏன் ஆனது இப்படியே பேசிகிட்டு இருக்க, அண்ணி எவ்வளோலாம் பார்த்து எனக்காக செஞ்சிட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அது சரி, அவங்க பார்த்துட்டு இருக்க வேலையை விட எக்ஸ்ட்ராவாக உனக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவுமே கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. சரி பாண்டி, கடைக்கு இவ்வளோலாம் டிசைன் பண்ணுறியே, பேர் என்ன, நிலான்னு சொல்லிட்டு அவங்க பேரை தான் வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் வனது நீ இப்படி கேட்குற, ஏன் அண்ணி பேரை வச்சா என்ன அப்படிங்கிறாங்க. அதானே, நீ என்ன ஏன் பேரையா வைக்க போகிற அப்படிங்கிறாங்க. என்ன வனது நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க, அண்ணி பேரை வச்சா என்ன தப்பு இருக்குது, ஆனால் நான் அண்ணி பேரெல்லாம் வைக்கல, அதில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸை வச்சுருக்க அப்படின்னா, என் பேரை தான் நீ வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஐயே அலையாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் இது வானதிக்கு ஒரு மாதிரியே இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இப்போது நைட் எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா கேட்குறாங்க, என்ன பாண்டி, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, எல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நான் நீங்கள் சொன்னது அனுப்புனதுலேயே ஒரு 2 டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது, அதில் ஒன்று மட்டும் ஃபைனலைஸ் பண்ணி அந்த மாதிரியே பண்ணலான்னு சொல்லிட்டு ஓரளவு கடை ரெடி ஆகிடுச்சுட்டே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பர் பாண்டி, அப்படின்னா நாளைக்கு ஓகே, நான் வேணால் ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுடுறேன், நாளைக்கு போயிட்டு அங்கே கடையில் எல்லா வேலையும் பார்த்துடலாமா அண்ணே, நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, நான் அனீஷ்கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லிடுறேன், நம்ம எல்லாருமே போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, ஐயோ ஏங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் கெடுத்துட்டுலாம் ஒன்றும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, நம்ம வீட்டில் வந்து ஓனராக போகிறீங்க, நீங்கள் ஒரு கடை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோன்னா அதை குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும். ஏண்ட பல்லவா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதுக்கு என்ன, நீ காலேஜுக்கு லீவ் போடுறதுன்னா எனக்கு ரொம்ப ஜாலி தானே, நாளைக்கு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதானே, எப்படா லீவ் போடலான்னு உட்காந்துருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாரு. நீ மட்டும் என்னென்ன வண்டி ஓட்டுறதுக்கு வந்துட்டு எப்படா நமக்கு கேப் கிடைக்கும் தானே சுத்துவ நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி விடுறா, கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க, அந்த க்ளீனிங் வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு நடேசன் அங்கிள் அந்த சைடு போகிறாரு, நின்று அப்படியே பார்க்குறாரு எல்லோரும் வேலை செய்கிறத. உடனே நிலா அதை பார்த்துட்டு அங்கிள் ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க, வாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே வரணும்லாம் வரல, இந்த வழியாக போனேன், அப்படியே பார்க்கலாமேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, எனக்கு தெரியாத உங்களை பற்றி, அப்படியே இந்த வழியாக அவர் போனாராமா, அப்படியே நின்று பார்க்குறாராமா, யார்கிட்ட கொடுக்குறீங்க கதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அதான் புரிஞ்சுக்கிட்டீல, அப்புறம் என்ன விடு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நீங்களே ஏதாவது செய்யலாம்ல அப்படிங்கிறாங்க. அதான் நீங்களே எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களே, நமக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, நான் அதை செய்டாம்பேன், அவன் வேணாம்பான், நான் இதை செய்டாம்பேன், இங்கிட்டு ஒருத்தன் வேணாம்பான், தேவையாது, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கீங்களே, பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. சரிங்க அங்கிள்னு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வானதியும் வராங்க. வந்தவங்க சும்மா இருக்காமல் அங்கே நிலா இருக்காங்க அப்படிங்கும்போதே அவங்களுக்கு கோவம் வருது. ஸோ இவங்க வந்து நிலா வந்துட்டு ஒவ்வொன்றும் இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கதை பார்க்க கோவமே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பாண்டியும் போயிட்டு, இங்கே பாருங்களேன், இது நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்குல்ல அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேலை செய்யும் போதே அவங்க எல்லாம் சிரித்து பேசிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வானதி மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ பல்லவன் பார்த்துட்டு, என்ன அப்படியே உட்காந்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம், இத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்குது கண்ணில் தெரியலையா அப்படிங்கிறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, ஏன் நான் என்ன பண்ணணும் இங்கே வந்து அப்படிங்கிறாங்க. என்ன இந்த கடைக்கு சும்மா வந்து உட்காந்துருந்துட்டு போகிறதுக்கு தான் நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. என்ன பண்ண சொல்கிறீங்க, இப்போ யாருமே எதுவுமே எனக்கு வேலை சொல்லலை, அதனால நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாண்டி வந்துட்டு, இப்போ என்ன இங்கே இருக்கவங்களுக்குலாம் நாங்கள் வேலை சொல்லி இப்படி தான் செஞ்சிட்ருக்கோமா, எல்லாம் அவங்கவுங்களாம் எடுத்து செய்கிறது தான், நீ ஏன் வானதி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு முன்னாடி அவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறதே ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல், சரி நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்ப
போகிறாங்க. அப்பயுமே பாண்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போயிட்டு பேசிட்டு நிற்கிறத பார்க்கும்போது இன்னமுமே கோவம் வருது. நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன், அப்போ கூட போய் அவன் வந்துட்டு அவங்க அண்ணி கூட தான் பேசிகிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மறுநாள் அந்த ஓப்பனிங்கும் வந்துடுது. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா கடைக்கு எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து சோழன் கேட்குறாரு, டே இப்போயாவது என்னன்னு சொல்லேன்டா அப்படிங்கிறாங்க. அதுவா பக்கத்தில் வா உனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னோடனே சொல்லு சொல்லு அப்படின்னு பக்கத்தில் போகிறாரு சோழன். அது அது ஏ சொல்லேன்டா அப்படிங்கும்போது ஓப்பன் பண்ணும்போது நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொன்னோன்னே இதை சொல்கிறதுக்காடா என்ன இப்படி ரகசியம் சொல்கிற மாதிரி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சோழன் வந்து பல்பு வாங்கின மாதிரி நிற்கிறாரு. ஸோ கடை வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே ஓப்பன் பண்ணிடலாமா, டைம் நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நீங்கள் வாங்க நீ விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவை கூப்பிட்ட உடனே ஹே நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போங்கப்பா உடனே சேரன்னு சொல்லிடுறாரு. நீ போப்பா போய் நீ ஏற்றுப்பா அப்போ தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தும் ஒரு மாதிரி தயங்கி தேங்கி நிற்கும்போது போப்பா அப்படின்னு சொல்லும்போது சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிலா தான் விளக்கேற்றுறாங்க. அதையும் பார்க்கும்போது வானதிக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. அப்படியே கடுப்புலேயே நின்றுட்டுருக்காங்க. இருக்க அந்த கடுப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ அந்த போர்டை ஓப்பன் பண்ணலாம், நேமை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு என்ன பேராக இருக்கும், என்ன பேராக வச்சுருப்பாங்க, இவன் சொல்லவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளே நின்று பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஷாப்போட அந்த நேமை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அப்படியே எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. பல்லவன் அப்படியே கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா பல்லவன் 2 வீலர் மெக்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே பல்லவனுக்கு ரொம்பவுமே தாங்க முடியல. சேரன்லாம் டேய் பாண்டி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறாரு. உடனே என்னடா பல்லவா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பல்லவன் ஓடி போய் பாண்டியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட எப்படிடா பாண்டி இப்படிலாம் உனக்கு தோணுச்சு, நான் கூட இதை யோசிக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாண்டி என்ன சொல்லிடுறாரு, இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன், நானும் அவங்களும் சேர்ந்து தான் இந்த பேரை வைக்கலானே முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை காட்டி சொல்லும்போது இந்த இடத்துல இப்போ கூட நிலா சொன்னதை தானே அவன் பண்ணியிருக்கான், அதுவும் பல்லவன் பேரை வச்சுருக்கான், ஏன் இந்த இடத்துல என் பேரை வைக்கணும்னு அவனுக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி வானதிக்கு இன்னும் கடுப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்துட்டு உடனே சேரன் என்ன சொல்லிடுறாரு, ரொம்ப நன்றி பாணிலா, நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, எனக்கு இந்த யோசனை வரவே இல்லை, ஒன்றும் நம்ம சாமி பேராக இருக்கும் இல்லைனா பாண்டி பேராக தான் இருக்கும்னு தான் நான் நினச்சேன், ஆனால் பல்லவன் பேர் இருக்கும்னு நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பல்லவன் வந்துட்டு நேராக நிலா கிட்ட போகிறாரு. போயிட்டு அண்ணி நான் உங்களுக்கு என்ன அண்ணி பண்ணேன், எதுக்கு அண்ணி என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் இது சந்தோஷப்படுற நேரம்டா, எதுக்குடா இப்படி எமோஷ்னல் ஆகி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இல்லை நீ இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா பாண்டிக்கு தான் சொல்லணும் அப்படின்றாங்க. உடனே பாண்டியை பார்க்கும்போது டேய் நல்லவனே நன்றி சொல்கிறேன்லாம் வந்து என்கிட்ட நிற்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப வேகமாக சொல்கிறாரு. ஆனால் என்னண்ணே அப்படிங்கும்போது டேய் நீ தாண்டா எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே கடைக்குட்டி, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது, அப்படி இருக்கும்போது உன் பேரை நான் வைக்காம வேறு யார் பேரை வைக்க போகிறேன் சொல்லு அப்படின்னோடனே இல்லைண்ணே நான் கூட சர்ப்ரைஸ்ன்னு நீ சொல்லும்போது வானதி பேரை தான் வைக்க போறியான்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எப்படிடா உன்னை தாண்டி வேறு யாரடா நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இந்த இடத்துல சொல்லிடுறாரு. உடனே இந்த இடத்துல வானதிக்கு என்ன தோணுது, அப்போது பல்லவனுக்கு கூட நம்மளோட ஞாபகம் இருந்திருக்கு, நம்ம பேரை வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சைடு நினச்சிருக்கான், ஆனால் இந்த பாண்டி அப்படி எப்படி வைப்பேங்கிற மாதிரில இவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்பி போனதை கூட பாண்டி அந்த இடத்துல கவனிக்கல. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டிக்கிட்ட புதுசாக வண்டிலாம் வந்துட்டு அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வருது அப்படிங்கும்போது அதை பார்த்துட்டு அந்த பிஸியாக இருந்துடுறாரு. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நிலாவே கேட்குறாங்க, ஆமாம் பாண்டி எங்கே வானதியை காணோம் அப்படிங்கிறாங்க. காணுமா இங்கே தானே நின்றுட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப நேரமாக அவங்க இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. தெரில நீ கிளம்பிட்டாலா என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு டேய் இதை வச்சு அப்போ நாளைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குடா அப்படிங்கிறாங்க. நான் என்னென்ன பண்ணேன், எதுக்கு எடுத்தாலும் சண்டைன்னு போட்டுட்டு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டே வச்சிட்டு இருக்கானே, கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா, நான் பாரு அடியே வாங்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அந்த பிள்ளை சண்டை தானே போடுது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒன்று நிலா முறைக்கிறாங்க. என்ன எத்தனை வாட்டி நான் அப்படி உங்களை அடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது இல்லைங்க சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. போதும் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க.